வாங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு தக்காளி சட்னி வச்சிடலாம். இதுக்கு வந்து பூண்டு ஒரு 10-15 பல்லு உரித்து வச்சுருக்கேன். இந்த பழுத்த மிளகாய் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இந்த இந்த சட்னி ஒரு சூப்பராக இருக்கும். இந்த பழுத்த மிளகாய் ஒரு நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி 5 வச்சுருக்கேன். 3 தக்காளியை வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு குறுக்க கட் பண்ணிவிட்டு 8ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 தக்காளி. பெரிய வெங்காயத்தில் வந்து நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் போடலை. இப்போ பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ கிடக்குன்னு. நான் வந்து இது ஸ்கூலு ஆஃபீஸ் எல்லாம் இல்லைல்ல, அதனால் வந்து மெதுவாக பார்த்துக்கலான்ட்டு நான் போட்டுட்டேன். இப்போ லேட்டாக தான் நான் வந்து டிஃபனே லேட்டாக தான் பண்ணிட்டேன். நான் வேலை வந்து வளவளன்னு இருக்கும். இப்போ பாத்திரத்தை அப்புறம் விளக்கணும். ஹீட்டு யாராச்சும் தோசை கேட்டால் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். தோசைன்னாலே எனக்கு இட்லின்னா ஊற்றிட்டு நம்ம ஓடிடுவோம். இப்போ நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 பழுத்த மிளகாய், ஒரு 10-15 பல்லு பூண்டு, கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டோன்னா சீக்கிரம் வதங்கும். இதை நல்லா வதக்கிட்டு ஆறினோடனே அரைக்கலாம். இப்போ ஒரு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் கீழெல்லாம் கொட்டுது. அது ஹீட்டு கிச்சனில் நிற்க முடியல. ஏதோ சின்ன சமையலாக பண்ணிவிட்டு ஓடிடும்னு வருது. அதனால் தோசையெல்லாம் பிடிக்க மாட்டேன். இட்லின்னா ஈஸியாகிடும். இப்போ ஒரு சின்ன கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி கொண்டு வந்து ரொம்ப நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் திரியாக அரைச்சா நல்லாயிருக்கும். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஊற்றிட வேண்டியதான். சுவையான தக்காளி சட்னி ரெடி. வாங்க